கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை சந்திக்கிறார், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு தீராத வியாதியிலிருந்து, ஆறாத காயத்திலிருந்து, மாறாத கண்ணீரிலிருந்து இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். சுகத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஐயோ, எத்தனை ஆண்டுகளாய், எத்தனை மாதங்களாய் இந்த தீராத துன்பம் என அங்கலாய்த்து அலைந்து கொண்டிருக்கிற உள்ளத்தை இயேசு நோக்கி பார்க்கிறார். நான் வருகிறேன், இன்றைக்கு உன்னை குணப்படுத்த. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படிப்பட்ட விடுதலை வீரனை, வெற்றியின் நாயகனை நாம் தேடுகிறோமா, கூப்பிடுகிறோமா? பாருங்க, தனது 6 வயதில் தன் பெற்றோரை இழந்த ஒரு சிறுமி அனாதையாக்கப்பட்டார். யாருமே இல்லை, சரியான உடை இல்லை, சரியான உணவு இல்லை. இந்த உலகத்திலே இனி நான் எப்படி வாழப்போகிறேன்? கண்ணீரோடு கதறினான். எல்லோரும் அவளை அனாதையாய் பார்த்தார்களே தவிர அன்பாய் பார்க்க தவறினார்கள். அவள் அனாதை ஆசிரமத்திலே சேர்க்கப்பட்டாள். ஆனாலும் அவள் இயேசுவை விடவில்லை. ஒவ்வொரு வேளையும் இயேசுவோடு பேசினான், மன்றாடினான். தன் கவனம் முழுவதையும் படிப்பின் மீது செலுத்தினான். நன்கு படித்தாள். ஆசிரமத்தின் உதவியோடு கல்லூரியில் சேர்க்கப்பட்டால். இயேசுவை விடவில்லை. நன்கு படித்தால், கல்லூரியில் சிறந்த முதல் மாணவியாய் பட்டம் வென்றாள். அரசு தேர்வு எழுதினாள். ஆனாலும் வெற்றியை இயேசுவினிடத்தில் கேட்டாள். வெற்றி பெற்றாள். பயிற்சி முடிந்து அந்த மாவட்டத்திலேயே கலெக்டராக பணியமர்த்தப்பட்டாள். அனாதையாக பார்க்கப்பட்டவள் இன்று அனைவராலும் மாவட்ட கலெக்டராக, அதிகாரியாக பார்க்கப்படுகிறாள். கர்த்தர் அவள் கண்ணீரை துடைத்தார், துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு வாழ வழி தெரியாம, வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காம, பிசாசுவின் கட்டுக்களிலிருந்தும் சத்துருக்களின் ஒடுக்கத்திலிருந்தும் துன்பப்படுகிற, தவிக்கிற, கண்ணீர் வடிக்கிற நாம இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம் என்றால், தேடுவோம் என்றால், அப்படிப்பட்ட நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது. நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என சொல்லுகிறதாய் திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அனாதை என்று சொல்லப்பட்ட பெண்ணையே அதிகாரியாக்கின ஆண்டவர் ஆறுதலற்று கிடக்கிற நம்மையும் ஆறுதல் படுத்த மாட்டாராம். இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். பிசாசின் கட்டுக்களிலிருந்து, வியாதியிலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுதலையும் சுகத்தையும் இன்றைக்கே பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம் தூய இரத்தத்தால் நீர் எங்கள் பாவங்களை கழுவி பரிசுத்தத்தோடு எங்களை சுகமாக்கி வழிநடத்தும். ஆமேன்.